ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு வருது. பொதுவாக என்ன நிகழ்வு நடக்கும்? பொது பலன்கள் நிறைய வரும் இல்லைங்களா? இதே போல் தான் தமிழ் புத்தாண்டுக்கு வரும். இதே போல் தான் ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் வரும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா போன வருடமும் இதே மாதிரி பொது பலன்கள் புத்தாண்டுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குன்னு நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகங்கள் மட்டும்தான் இது நடக்குமா நடக்காதான்றதே சொல்லும். ஏன் அப்படின்னா, இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்னா, இதில் உங்களுக்கு யோகம் இருக்குன்னா டக்குன்னு அதை வச்சு ஏதோ முடிவெடுத்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. இல்லை இதில் ஏதோ ஒரு அசுப நிகழ்வு சொல்லியிருந்தால் அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இதில் ஒரு அர்த்தம் இருக்குமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக போன வருடம் அதை நம்ம பலன் பார்க்குறப்ப சனி பகவான் கும்ப வீட்டில் இருந்தார். அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார், பிரச்சனையோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எத்தனை கடகராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். நிகழ்வு இங்கே ஒன்றும் இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த சொல்லக்கூடிய பலன்லாம் பொதுவாக உலகியல் நிகழ்வுகளுக்கு தான் பொருந்தும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை அனலைஸ் பண்ணால் தான் பொருந்தும். இது எந்த மாதிரி நிகழ்வு அப்படின்னா, ஒரு டாக்டர் உதாரணமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஊர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் நான் ஒரே வைத்தியம்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதே போல் தான் இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நான் இதே பலன் தான் சொல்வேன்றது அதே மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரோட நிகழ்வும் கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதை சொல்கிறது தான் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை. உங்களுக்கு நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க, இப்போ 30 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க, அதை பார்த்தா தான் கரெக்டாக வரும். இதை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 30 வருஷம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ரிஷப ராசியோட பலனையோ மிதுன ராசியோட பலனையோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தி வரும். அதுவுமே உங்களோட ஜாதகத்தில் அதிபதிகள் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து தான் கரெக்டாக வரும். அதை விட்டுட்டு நீங்கள் 40 வயசாச்சு 50 வயசாச்சு இன்னும் மேசராசி பலனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்றைக்குமே பொருந்தாது. அப்போ தனிப்பட்ட ஜாதகங்கள் மட்டும்தான் பலன் அளிக்குமே ஒழிய, அதை விட்டுட்டு பொதுவாக சொல்கிறத பார்த்து நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. பயப்படவும் செய்ய வேண்டாம். அதை யோகமாக இருக்குதுன்னு நினச்சி கொண்டாட வேண்டாம். அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பொருந்தி வருதுன்றதை நீங்கள் எளிமையாக நோக்கியே பார்த்துடலாம். முன்னாடி என்ன சொன்னாங்க, போன வருஷம் என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நடந்திருக்கா நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.